அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இலங்கை பாராளுமன்ற 10வது பாராளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு இன்று தற்போது இலங்கை நேரப்படி நடந்து முடிந்திருக்கின்றது. வாக்களிப்பில் இது 10வது நாடாளுமன்ற தேர்தல். இதில் இன்றைக்கு அதாவது மதியம் வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் எந்த மாவட்டங்களில் கூடுதலான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றால் கொழும்பு மற்றும் கம்பஹா பகுதிகளில் அதிகூடிய வாக்குப்பதிவு மதியம் வரை இடம்பெற்றிருக்கின்றது. குறைந்த வாக்குப்பதிவு என்று பார்த்தால் வவுனியா மாவட்டத்தில் குறைந்த அளவான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கொழும்பு கம்பஹா பகுதிகளில் 50% மேற்பட்ட வீதமும் 50% மேற்பட்டதாகவும் வவுனியா மாவட்டத்தில் 25% மேற்பட்டதாகவும் தற்போது வரை அதாவது மதியம் வரை கிடைத்த தகவலின்படி இடம்பெற்றிருக்கின்றது. ஜாழ் மாவட்டத்தில் ஓரளவு பரவாயில்லை, அங்கேயும் ஒரு 46% மேற்பட்ட வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. அது அப்படி இருக்க அடுத்ததாக இந்த கருத்து கணிப்பு ஒன்று இப்போது அந்த பெருமளவில் மக்களால் பேசப்படுகின்ற யார் வெற்றி பெறுவாள் என்று. இந்த நாடாளுமன்றத்தில் மொத்தம் 225 ஆசனங்கள் இருக்கின்றன. அதில் அதாவது 3/2 பங்கு அல்லது பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற 151 ஆசனங்களை பெற்றால் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் கருத்து கணிப்புகளின்படி 2-3 கருத்து கணிப்புகள் வந்திருக்குன்னா இதில் நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தா அவரேஜாக சராசரியாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற கட்சி என்பிபி என்றது அவைன்ற கருத்து கணிப்பின்படி இவர்களுக்கு 130 தொடக்கம் 140 வரையான ஆசனங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி 130 வகை 130 தொடக்கம் 140 வரையான ஆசனங்கள் கிடைத்தால் கூட அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை 3/2 பகுதி கிடைக்காது. என அவர்கள் வேறு கட்சியுடன் சேர்ந்து தான் கூட்டாட்சி அமைக்க வேண்டி வரும். பார்ப்போம், சில வேளை அவர்கள் 151 ஆசனங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது மக்களின் கருத்து கணிப்பின்படி. பொறுத்திருந்து பார்ப்போம். அநேகமாக இன்னும் ஒரு 4-5 மணித்தியாலங்களில் தபால் மூல வாக்களிப்பின் பெறுபவர்களை காணக்கூடியதாக இருக்கும். அநேகமாக நாளை இந்நேரம் வாக்கு அதை முழுவதுமாக பெறுபவர்களை இந்த தேர்தலுக்குரிய பெறுபவர்கள் முழுவதுமாக வெளியாகிவிடும் என நினைக்கின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றது. அந்த கருத்து கணிப்பின்படி சஜித் பிரேமதாசன் கட்சி 50 தொடக்கம் 60 ஆசனங்களை தான் பெறும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கின்ற அர்ச்சனா ஊசி கட்சிக்கு எப்படி மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்பதை இந்த வாக்களிப்பின் போது காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட சில மக்கள் அர்ச்சுனாக்காக அந்த ஊசி கட்சிக்காக வாக்களிப்பதற்காக வந்திருந்து அவருடன் வாக்கை செலுத்திவிட்டு அவருடன் புகைப்படங்கள் செல்ஃபி எல்லாம் எடுக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருந்தது. பார்ப்போம் அர்ச்சுனாவுக்குரிய ஆதரவும் எந்த அளவு இருக்கின்றது என்று. மக்கள் அவர் நினைக்கிறேன் அர்ச்சுனா அவர் தன்னுடைய வாக்கை சட்டத்தரணி கௌசல்யாவுடன் சாவச்சேரியில் சென்று வாக்களித்தார் நினைக்கின்றேன். அது சம்பந்தமான சில தகவலும் வெளியாகி இருந்தன. மற்றும் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அவர்களும் சென்று தங்களுக்குரிய வாக்களிப்பு நிகழ்த்தியிருந்தார்கள். ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்காகவும் இளைஞர் கூட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி திரிஞ்சதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பாராளுமன்ற 2024 ஆண்டுக்குரிய 10வது பாராளுமன்ற தேர்தலுக்குரிய பெறுபவர்கள் யாருக்கு சாதகமாக செல்ல போகின்றது, எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகின்றது. 225 ஆசனங்களில் 151 ஆசனங்களை தனிப்பெருமையாக ஆட்சி அமைக்க வேண்டுமாயின் பெற வேண்டும். அதாவது 3/2 பங்கை பெற வேண்டுமாயின் ஏதாவது ஒரு கட்சி 151 ஆசனங்களை பெற வேண்டும். அந்த அடிப்படையில் தற்போதைய அந்த கருத்து கணிப்புகளின்படி அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி அவர்கள் 130 தொடக்கம் 100 ஆசனங்களை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில வேளையில் அவர்கள் 151 ஆசனங்களையும் பெறலாம் என வேறொரு கருத்து கணிப்பு கூறுகின்றது. என்னை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி வன்னி தொகுதியில் போட்டியிடுகின்ற ஊசி கட்சி அவர்களுக்குரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பெருமளவாக காணப்படுகின்றது. அது சம்பந்தமான பெறுபவர்களையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குரிய பெறுபவர்கள் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் தபால் மூல வாக்களிப்பு கூறிய முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து முடிவுகள் வெளிவர காத்திருக்கின்றன.
நாளை இந்த 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 நேரத்துக்கு அநேகமாக முழு அதாவது நாளை வெள்ளிக்கிழமை காலமைக்குள் முழு பெறுபவர்களும் வெளிவந்துவிடும். அதன் அடிப்படையில் நாளை தெரிந்துவிடும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றதை. எனவே தொடர்ந்து இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.